வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ 1000 ரூபாய் தான் ஹாட் டாபிக். ஒரு பக்கம் திமுகவோட மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு, இன்னொரு பக்கம் அதை அப்படியே டபுள் ஆக்குறோன்னு எதிர்க்கட்சி ஒரு பெரிய குண்டையே தூக்கி போட்டிருக்காங்க. சரி, இந்த எலெக்ஷன் ரேஸ்ல கடைசியில யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது? வாங்க இந்த அரசியல் கணக்கு எல்லாம் கொஞ்சம் சிம்பிளா அலசி பார்க்கலாம். முதல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு அந்த மாசம் 1000 ரூபாய் வருதா? சிலருக்கு வந்திருக்கும், சிலருக்கு சில ரூல்ஸ்னால ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். உங்க நிலைமை எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். வரப்போற தேர்தல்ல இந்த 1000 ரூபாய் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது. அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது இந்த 1000 ரூபாய்க்கு பின்னாடி இருக்கிற அரசியல். இந்த வாக்குறுதி போர் ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க இப்போ இருக்கிற திட்டத்தோட உண்மையான நிலைமை என்னன்னு நம்ம பார்க்கணும். எதுக்கு இந்த 1000 ரூபாய் இவ்ளோ பெரிய விஷயமா மாறிருக்கு? இப்ப இருக்கிற திமுக அரசோட திட்டம் என்ன சொல்லுதுன்னா, மாசம் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இது எல்லாருக்குமே கிடையாது. உதாரணத்துக்கு, உங்க பேர்ல கார் இருந்தாலோ இல்ல நீங்க இன்கம் டாக்ஸ் கற்றவரா இருந்தாலோ சாரி, உங்களுக்கு இந்த பணம் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. கணக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுல மொத்தம் 2,20,00,000 குடும்ப அட்டைகள் இருக்கு. ஆனா இந்த உரிமை தொகையை வாங்குறது வெறும் 1,30,00,000 பேர் தான். அப்போ பாக்கி இருக்கிற இந்த கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்களே, அந்த கேப் தான் இப்போ ஒரு புது அரசியல் யுத்தத்துக்கான களமா மாறியிருக்கு. கரெக்டா இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்க எதிர்க்கட்சியான அதிமுக 5 அதிரடியான வாக்குறுதிகளோட களத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அது இப்போ இருக்கிற திட்டத்தை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட முதல் மற்றும் ஹெட்லைன் வாக்குறுதியே இதுதான், 2000 ரூபாய். ஆமாங்க, இப்போ கிடைக்கிற தொகையை ஒரே அடியா டபுள் ஆக்கி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்களோட மெயின் அட்ராக்ஷன். பணத்தை மட்டும் ஏத்தல, திட்டத்தோட பேரையும் மாத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு குலவிளக்கு திட்டம்னு பேர் வைக்க போறாங்களாம். அதாவது இது திமுக திட்டத்தோட காப்பி இல்ல, இது எங்களுடைய புத்தம் புது திட்டம்னு முத்திரை குத்துறதுக்கான ஒரு அரசியல் மூவ் இது. ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் இதுதாங்க. இந்த 2000 ரூபாய் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம அரசி ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இனிமே கார் இருக்கா, இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்களான்னு எந்த கேள்வியும் கிடையாது. இது ஒரு யுனிவர்சல் திட்டமா இருக்கும். இதோட மட்டும் அவங்க நிறுத்தல. ஆண்களுக்கும் பஸ்ல இலவச பயணம், எல்லாருக்கும் சொந்த வீடு, 100 நாள் வேலைய 150 நாளா மாத்துறது, அப்புறம் பழைய அம்மா ஸ்கூட்டர் திட்டத்தை திரும்பவும் கொண்டு வருதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. சரி, எதிர்க்கட்சியோட இந்த அதிரடி அறிவிப்புகளுக்கு ஆளுங்கட்சியான திமுக என்ன பதில் சொல்ல போறாங்க? அவங்க கையில என்ன ட்ரம்ப் கார்டு இருக்கு? இந்த சவாலை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? திமுக சைட்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உறுதியா வந்திருக்கு. என்னன்னா, மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உயர்த்தப்படும். ஆனா அது 2000-ஆ இல்ல அதை விட அதிகமாவா, அந்த சீக்கிரட்டா அவங்க இன்னும் ரிவீல் பண்ணல. டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே தெளிவா தெரியுது. ஒரு அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த அறிவிப்பை முதலமைச்சர் தான் வெளியிடணும்னு சொல்றாங்க. அதாவது எலெக்ஷனுக்கு கரெக்டான டைம்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸா இதை அறிவிக்கலான்னு வெயிட் பண்றாங்க. இது ஒரு கிளாசிக் அரசியல் டெக்னிக். ஆக எப்போ நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துல நிக்கிறோம். திமுக தொகையை ஏத்துவாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா 2 முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்ல. 1, எவ்வளவு ஏத்துவாங்க? 2, யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அடுத்ததா யாரு அதிகமா கொடுக்கறாங்கன்னு பாப்போம். இப்போ 2 கட்சிகளோட வாக்குறுதிகளையும் நேருக்கு நேரா வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் இந்த அரசியல் போட்டியோட முழு படமும் நமக்கு நல்லா புரியும். இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன். அதிமுகவோட பிளான் ரொம்பவே கிளியர், கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லலாம். 2000 ரூபாய் எல்லாருக்கும், எந்த குழப்பமும் இல்ல. ஆனா திமுகவோட நிலைமை ஒரு சஸ்பென்ஸ் படம் மாதிரி போயிட்டு இருக்கு. பணம் ஏறும்னு மட்டும் சொல்லிட்டாங்க, ஆனா மத்த எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு மூடின பெட்டிக்குள்ள இருக்கு. இது மக்களை யூகிக்க வைக்கிற ஒரு டெக்னிக். அடுத்தது உறுதியான ஒரு திட்டம். இந்த அரசியல் போட்டி, வாக்குறுதிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த சண்டையோட கடைசியில வாக்காளர்களான நமக்கு உறுதியா ஒரு நன்மை கிடைக்க போகுது. அது என்னன்னு பாப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இனிமே தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிக்கவே நிக்காது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கிடைக்கிற பணமும் கண்டிப்பா அதிகமாகும். அதனால இந்த அரசியல் போட்டியோட உண்மையான வின்னர்ஸ் நீங்க தான். இது ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? இதுக்கு பேருதான் போட்டி நலத்திட்ட அரசியல். அதாவது ஒரு கட்சி கொண்டு வர்ற ஒரு திட்டம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அடுத்த கட்சி அதை நிறுத்தவே யோசிக்காது. அதுக்கு பதிலா நாங்க அவங்கள விட பெட்டரா தர்றோம்னு சொல்லுவாங்க. அம்மா உணவகங்கள் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம்.
ஆக கட்சிகள் அவங்க ஜெயிக்கிறதுக்காக போட்டி போட அதோட நேரடி பலன் மக்களுக்கு கிடைக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணா மாறலாம், ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வர்ற பணம் மட்டும் அதிகமா போறது நிச்சயம். கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். உங்க ஓட்ட எது தீர்மானிக்க போகுது? இந்த மாதிரி கவர்ச்சிகரமான இலவசங்களா, இல்ல ஒரு கட்சியோட ஒட்டுமொத்த தகுதியான ஆட்சியா? முடிவு உங்க கையில தான். நல்லா யோசிச்சே முடிவு பண்ணுங்க.